கருப்பு இறங்கி இருக்காரு. ஒருத்தர் மேல கருப்பு இறங்கிட்டாருன்னா அடுத்தவர் மேல இறங்க மாட்டாருமா. மாயாண்டியே இல்ல, யாருமே தெரியல. புடுறாங்க. ஏய், யாரா நீ? சொல்றா. சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? யாரா நீ? யாரா நீ? ஏய், என்னதான் கேக்குறேன். யாரா நீ? தம்பி, கருப்பு இறங்கினதுக்கு அப்புறம் அருளோட இருக்கும் போது கருப்பனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, கருப்பை யாரையும் வெட்டிடவும் கூடாது. அப்படி ஏதாவது ஆனா அது சாமி குத்தமாயி ஊருக்கு ஆபத்தா போயிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்பாவுக்கும் பயப்படாதானா, நான் பாத்துக்கிறேன். மாமாக்கு எதுவும் ஆகாது. அண்ணா, நம்ம கூட்டத்துக்குள்ள எவனும் பூந்துடக்கூடாது. நம்ம ஆளுங்க தான் இருக்காங்களான்னு ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க, சரியா? அந்த கார்த்திக் இப்படி சொதப்பிட்டானே. அவன் கதிரை கொல்லணும்னு வந்தான். ஆனா ரகுராம் அவனை கூறு போட்டுருவான் போல இருக்கு. நம்ம பேரு வெளியே வராம இருந்தா சரிதான். அப்பா, அப்பா, எங்க இருக்கீங்க? இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. அப்பா, அப்பா, இருங்கப்பா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. அப்பா, உங்களை யாருப்பா இப்படி கட்டி போட்டது? தெரியலடா. அந்த லிங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தனா 2 பேர் திடுதிப்புன்னு வந்தானுங்க. யாருன்னே தெரியல. திடீர்னு என் வாயை கட்டி மரத்துல கட்டி விட்டுட்டானுங்கடா. என்னால எதுவும் பண்ண முடியல. ஆமா, உனக்கு ஒண்ணு இல்லல்ல? அங்க யாருக்கும் எதுவும் ஆகலையே? கதிரை கொல்றதுக்கு சாமி வேஷம் போட்டு எவனோ ஒருத்தன் வந்தான்ப்பா. ஐயோ, அப்போ டேய், கதிருக்கு எதுவும் ஆகல? இல்லப்பா, ரகுராம் மாமா மேல கருப்பு இறங்கி துரத்திட்டு போயிருக்காருப்பா. வாங்க போலாம். வாங்க. சரி, வா வா. அவனை பிடிக்கணும். சரிங்கண்ணே. அவனை
மன்னிச்சிருங்க. நீ என்ன தப்பு பண்ண? ஒரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திருக்க. நீ தலை குனிய கூடாது, நிமிர்ந்து நிக்கணும்.